ஒருவர் முஸ்லிமாக ஆகுறது என்பது இரண்டு வகையில் உள்ளது. ஒன்னு கடவுள்கிட்ட முஸ்லிம் ஆகிறது, இன்னொன்னு உலகத்து கணக்குல அவர் எப்ப முஸ்லிமா கருதப்படுவார் என்று ஒன்னு இருக்கிறது. இறைவன்ட்ட முஸ்லிம் ஆகுறதை பொறுத்த வரைக்கும் எப்ப மனசால் ஒரு இறைவனை ஒன்னை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன், அல்லாஹ்வை தவிர யாரையும் நான் கும்பிட மாட்டேன், மனிதனையோ கல்லையோ மண்ணையோ சூரியனையோ சந்திரனையோ வேற எதையும் நான் தெய்வமாக நினைக்கவே மாட்டேன், என்னை எல்லாம் படைத்த ஒரு இறைவனைத்தான் நான் வணங்குவேன் எப்ப மனசுல நம்பி விட்டாரோ, அதே மாதிரி முகமது நபி அவர்கள் இந்த கொள்கை எங்களுக்கு சொல்லி தந்த இறைவனுடைய தூதரு, அவங்களுடைய போதனைப்படி நான் நடப்பேன் அப்படின்னு யார் மனசுல நம்பி விட்டாரோ அந்த நிமிஷமே கடவுள்கிட்ட ஒரு முஸ்லிம் ஆகிவிட்டார். அவருடைய பெயரை மாத்தினாலும் சரி, பேரை மாத்தாட்டாலும் சரி, அவர் சுன்னத்து பண்ணினாலும் சரி, அது பண்ணாவிட்டாலும் சரி, அதுக்கு இதுக்கு என்ன இல்ல, இறைவன்ட்ட முஸ்லிம் ஆகுறதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி அவர் இறைவனை தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், அவர் எல்லா விதமான காரியங்களையும் அவர் செய்யலாம், அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா மனதளவில் அவர் முஸ்லிமாக ஆகிவிட்டார். ஆனா உலகத்துல ஒரு ரெக்கார்டு வைக்கிறோம் இல்லையா, இறந்து போயிடுறீங்க, இறந்து போனோன்னு அதை எரிக்கிறதா புதைக்கிறதான்னு ஒரு அப்ப பெருசு குடும்பம் ரெண்டு குடும்பத்தான சண்டை போட்டாங்கன்னு வைங்க, போலீஸுக்கு போனா ரெக்கார்டை பார்ப்பான், இல்லையா அவர் ஆனந்தம் தானே இருக்காரு, அவர் இந்துவா தானே இருக்காரு, அவர் முஸ்லீம் இல்லையா, அவர் எரிக்கட்டுருவாங்க. இஸ்லாம் சொல்ற முறை பிரகாரம் அந்த சடங்கு செய்ய முடியாத ஒரு நிலைமை அப்ப ஏற்படுங்க. எதை ரெக்கார்டு பார்த்து மனுஷன் முடிவு செய்யற விஷயம் இருக்கிறதோ அதுக்கு தான் ரெக்கார்டு படி மாறணும். இறைவன் முடிவு செய்யற விஷயத்துக்கு மாற வேண்டியது கிடையாது. நீங்க பள்ளிவாசலுக்கு தொழுவ போறீங்களா, யாரும் உங்களை தடுக்கவே மாட்டாங்க, நீ இஸ்லாம் ஆனதுக்கு சர்டிபிகேட் கொண்டான்னு கேட்கவே மாட்டாங்க, அது சர்டிபிகேட் வச்சு தான் உள்ள வரணும்னு கிடையாது. அதனால யார் வேண்டாலும் பள்ளிவாசலுக்கு என்ன செய்யலாம், நீங்க அதை நம்பணும், மனசார ஒரு இறைவனை தான் வணங்கணும் என்று நினைத்தால் நீங்கள் உங்களுடைய பெயர்ல இருந்து கொண்டு நீங்க என்ன செய்யலாம், தாராளமா பள்ளிவாசலுக்கு வரலாம், தொழுவலாம், ஒரு பிரச்சனை வராது. எப்ப பிரச்சனை வரும் என்று கேட்டால், முஸ்லிம்க்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, இடஒதுக்கீடு கொடுக்கும்போது நீங்க போய் நான் முஸ்லீம் இடஒதுக்கீடு கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு என்ன வேணும், பேப்பர் காட்டணும், நீ முஸ்லீம்னா என்னப்பா என்ன ஆதாரப்பான்னு கேட்பாங்க. அப்ப அபிடவிட்டுக்கு போடணும், ஒரு நோட்டரி பப்ளிக் முன்னாடி போய் நான் மனப்பூர்வமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அப்ப என்ன செய்வாங்க, முஸ்லீமுக்குரிய அந்த கோட்டாவை உங்களை சேர்த்துக்குவாங்க. இதுக்குத்தான் ரெக்கார்டு வேணுமே தவிர அது இல்லைன்னு அது தேவையில்லை நினைத்தீர்களே ஆனால் நீங்க உங்க பேர்ல இருந்து கொண்டு இந்த நம்பிக்கையில் உண்மையாளராக இருக்கணும். அல்லாஹ் ஒரு பக்கம் வணங்கிட்டு அடுத்து வேற ஒண்ணு வணங்கிட கூடாது. இதுல நீங்கள் உறுதியாக இருந்தீர்களே ஆனால் நீங்கள் யாராக இருந்து கொண்டும் என்ன செய்யலாம், பள்ளிவாசலுக்கு வரலாம், சுன்னத்து பண்ணுனா தான் தொழுவணும்னு எங்க மார்க்கத்தை, அது சிறந்த ஒரு காரியமே தவிர அது இருந்தா தான் தொழுவணும்ங்கிறது கிடையாது. பேரை மாத்தினாதான் முஸ்லீம் ஆகுவான் என்பது கிடையாது. அரபியில தான் பேரை மாத்தணும் என்கிற மாதிரி எந்த ஒரு சட்டமும் குர்ஆன்ல இல்ல, நபியும் சொல்லல. வழக்கத்தில் என்ன செய்யணும், அப்பதான் முஸ்லீம்னு தெரியும், ராமசாமின்னு சொன்னா முஸ்லீம்னு தெரியாதுல, அதுக்காக வேண்டி நம்மளா மாத்திக்கிறது தானே தவிர மார்க்க சட்டப்படி அப்படி எந்த ஒரு ரூலுமே கிடையாது. அந்தந்த பேர்ல இருந்து கொண்டு கூட ஒருத்தர் முஸ்லீமாக இருக்க அந்த நம்பிக்கை தான், ஒரு இறைவன் அதுல உறுதியா இருக்கணுங்கிறது விஷயம்.